Hello everyone, Namadan Gauri and hello my dear MG Squad. Last year, ஓகேவா March 6, 2025 எக்ஸாக்ட்டா ஒரு 11 monthsக்கு முன்னாடி கர்நாடகால வந்து ஹம்பி அப்படிங்கிற ஒரு இடம் நம்ம எல்லாருமே கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்போம். அந்த ஆர்கிடெக்சரல் மார்வலுக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம். அதுகிட்ட வந்து ஒரு லேக் இருக்குது, ஓகேவா? இந்த லேக்கை சுத்தி நிறைய ஹோம் ஸ்டேஸ் எல்லாம் உருவாக்கி வச்சிருக்காங்க. பிகாஸ் இந்த இன்டர்நேஷனல் டிராவலர்ஸ் எல்லாருமே வந்து இந்தியா ஃபுல்லா அந்த பைக் ரைட் போவாங்க. அந்த மாதிரிலாம் போறப்போ ஹம்பி வந்து ஒரு முக்கியமான இடம். பிகாஸ் அது ஸ்டார் கேசிங்க்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். பெருசா பொல்யூஷன் கிடையாது, நட்சத்திரம் வந்து நைட்டு சூப்பரா தெரியும் அப்படிங்கிறதுனால அந்த லேக்கை சுத்தி, அந்த லேக்ல வந்து இந்த படகெல்லாம் ஓட்டுவாங்கல்ல, அவங்க கூட வந்து இந்த கட்டுமரம் மாதிரி இந்த சின்ன சின்ன படகுகள்லாம் இருக்குல்ல, வட்டமா இருக்கும், அந்த மாதிரி சில படகு எல்லாத்தையுமே ஓட்டுறவங்க எல்லாம் இருப்பாங்க. ஒரு ரொம்ப நார்மலான வில்லேஜ் சைடு, ஓகேவா? ஹம்பில இருந்து ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் தள்ளி ஒரு வில்லேஜ் சைடு, அது ஒரு லேக், சனாப்பூர் லேக் அந்த லேக்கோட பேரு. ஹம்பில இருந்து ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்குது. இந்த லேக்கை சுத்தி வந்து நிறைய ஃபாரினர்ஸ் விசிட் பண்றது உண்டு. நைட் நேரம் ஆயிடுச்சுன்னா அவங்க வந்து பைக் எடுத்துட்டு வந்து ஜென்ரலா அந்த கரையோரத்துல, அந்த லேக்கை சுத்தி இருக்கக்கூடிய கரையோரத்துல சும்மா படுத்துட்டு வானத்தை பார்த்தா ஸ்டார்ஸ் வந்து இந்தியாவிலே உலகத்திலே நிறைய இடத்துல தெரியாத அளவுக்கு இங்க ரொம்ப சூப்பரா தெரியும். அது ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம், ரொம்ப பொல்யூஷன்லாம் கம்மியா இருக்குங்கிறதுனால. அன்னைக்கு மார்ச் 6, 2025 எக்ஸாக்ட்டா 11 monthsக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா 5 பேர், ஓகேவா? 2 பெண்கள் 3 ஆண்கள், சோ 2 girls and 3 men, 5 பேர் வந்து ஒரு ஹோம் ஸ்டேல ஒண்ணா இருக்காங்க. இந்த ஹோம் ஸ்டே நான் சொன்னேன்ல, அவங்க ஹோம் ஸ்டே என்னன்னா நிறைய பேர் வீட்லயே வந்து இந்த மாதிரி டிராவலர்ஸ்லாம் வந்தாங்கன்னா ஸ்டே பண்ண விடுவாங்க. அதுக்கு ஒரு சின்ன சார்ஜ் எடுத்துப்பாங்க. சோ மொத்தம் 5 பேர். அமெரிக்கன் ஆண் டிராவலர், ஒரு 2 இந்தியன் மென்னு, அதுல வந்து ஒருத்தங்க வந்து ஒடிஷா வெஸ்ட் பெங்கால் அந்த சைட்ல இருந்து வந்திருக்காங்க, இன்னொருத்தங்க அவங்க 20 years old, இன்னொருத்தங்க 40 years old, அப்புறம் அந்த ஹோம் ஸ்டேவோட ஓனர் ஒரு பொண்ணு அண்ட் இஸ்ரேலி பொண்ணு, ஓகேவா? 5 பேர். இவங்க எல்லாருமே வந்து 20ஸ்ல இருக்காங்க, எக்ஸப்ட் ஒரு இந்தியன் ஒரு 40ஸ்ல இருக்காரு. இப்போ இந்த 5 பேருமே வந்து ஒரு கேங் ஆஃப் 3 boys and 2 girls. இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த நைட் நேரத்துல இந்த லேக்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போய் சும்மா ஒரு நாள் அவங்க டெலஸ்கோப் அதெல்லாம் எடுத்துட்டு போய் ஹோம் ஸ்டே வீட்டு கிட்ட தான், ஓகேவா? அவங்க போய் அங்க சில் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த வழியா 3 பேர் போயிருக்காங்க. அந்த 3 பேர் யாருனால் இந்த கைவர்கள் தான், மல்லேஷ், சாய், சரணப்பா. இந்த 3 பேருமே வந்து லோக்கல்ஸ். அந்த ஊர்ல ரொம்ப வருஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த ஊர்ல இதுக்கு முன்னாடி நிறைய சின்ன சின்ன தப்பு பண்ணி போலீஸ் கிட்ட அடிக்கடி கேஸ் வாங்கிக்கிறவங்க. அப்பவே போலீஸ் வந்து ஸ்ட்ராங்கா இவங்களை பிடிச்சி உள்ள வச்சிருந்தா இவ்வளவு பெருசா பிரச்சனை வந்திருக்காது. ஊர்க்காரங்க தானே போகட்டும்னு விட்டது எங்க வந்து நிக்குது பாருங்க. இந்த 3 பேர் வந்து அன்னைக்கு பார்ல வந்து பயங்கரமா சரக்கு அடிச்சிருக்காங்க. கிட்ட இருக்கிற ஒரு பார்ல சரக்கு அடிச்சுட்டு 3 பேரும் வண்டியில திரும்பி கிளம்பி போயிட்டு இருக்கப்போ லேக்கு கிட்ட இந்த 5 பேர் மட்டும் இருக்கிறத பாக்குறாங்க. பார்த்துட்டு இவங்க முதல்ல என்ன கேக்குறாங்கன்னா, எங்களுக்கு பெட்ரோலுக்கு காசு வேணும், எங்க கிட்ட காசு இல்ல, ஒரு 100 ரூபாய் தரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது கூடவே என்ன கேட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, எங்களுக்கு போறதுக்கு ரூட்டும் தெரியாது, எங்களுக்கு ரூட்டும் வழியும் சொல்லுங்க அப்படின்னு. உடனே அங்க இருக்கிற அந்த ஒடிஷா வெஸ்ட் பெங்கால்ல இருந்து ஒருத்தங்க, அந்த சைடுல இருந்து ஒருத்தங்க வந்திருக்காங்க. அந்த பையன் இருந்துகிட்டு ஒரு 100 ரூபாய் தானே முதல்ல 100 ரூபாய் கொடுத்திருக்கான். பட் அதுக்காக இருந்துகிட்டு இல்ல பெட்ரோல் இன்னும் கொஞ்சம் வேணும், ஒரு 1000 ரூபாய் தாங்கணும்னா அந்த பையன் இருந்துகிட்டு எதுக்கு இப்படி பண்றீங்க, வெளிநாட்டுல இருந்துலாம் வந்திருக்காங்க, ஒரு அமெரிக்கன் இருக்காங்க, ஒரு இஸ்ரேலி பொண்ணு இருக்காங்க, மானத்தவங்க நீங்க கிளம்புங்க அந்த மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்கான். அப்ப அந்த 3 பேர் வந்துகிட்டு இவங்க கிட்ட காசு புடுங்க முடியும்னு தெரியுது, ஓகேவா? அவங்களுக்குள்ள பேசுறது எல்லாத்தையும் பார்த்துட்டு இவங்க கிட்ட காசு இருக்குது புடுங்க முடியும்னு தெரிஞ்ச உடனே 3 பேரும் அவங்க வண்டியில இருந்து இறங்கிட்டு இந்த பையனை வந்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. கிளம்புங்கன்னு சொன்னவன இவன் அடிக்க ஆரம்பிச்ச உடனே அங்க இருக்கிறதுல வந்து இன்னும் 2 ஆண்கள் இருக்காங்க, அவங்க 2 பேர் வந்து இவனை காப்பாத்துறதுக்கு வராங்க. அப்ப அவங்களையும் போட்டு அடிக்கிறாங்க. 3 பேர் வந்து சரக்கு அடிச்சுட்டு போதையில கையில இந்த கை கட்டை கல்லு எல்லாத்தையும் வச்சு அடிக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு ஃபாரின் கண்ட்ரில இருக்கீங்க. ஜெனரலா இன்னொரு கண்ட்ரில வாழக்கூடிய நிறைய பேருக்கு தெரியும், அங்க வந்து நம்ம கொஞ்சமே இன்செக்யூரா தான் இருப்போம். ரொம்ப சேஃபான கண்ட்ரிலேயே நம்ம என்னடா இன்னொரு நாட்டுல இருக்கணும் ஒரு சின்ன ஃபீல் இருக்கும். இவங்க டிராவலர்ஸ், ஓகேவா? நைட் நேரத்துல சம்பந்தமே இல்லாத ஒரு 3 பேர் வந்து திடீர்னு அடிக்கிறாங்க, லாங்குவேஜ் தெரியாது. அப்படி இருக்கிறப்போ அந்த ஒரு அமெரிக்கன் பையன் அப்புறம் ஒரு 40 வயசு அவங்க 2 பேருமே வந்து பிடிச்சி தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுறாங்க. அந்த ஒரு வெஸ்ட் பெங்கால் ஒடிஷா அந்த சைடுல இருந்து அந்த ஒரு பையன் வந்து இவங்க கூட சண்டைக்கு போறான், ஓகேவா? சண்டைக்கு போனப்போ அவன் தலையில அடிச்சு அவன் மயங்கி விழுகிற நிலைமைக்கு அவனை தாக்கிட்டு அவனை தூக்கி தண்ணியில போட்டுறாங்க. அதுக்கப்புறம் இந்த 2 பெண்களையும் உங்களுக்கே தெரியும் என்ன பண்ணிருப்பாங்கன்னு. எல்லா குடும்பமும் 3 பேரும் சேர்ந்து அந்த 2 பெண்களையும் பண்ணி முடிச்சுட்டு அந்த இடத்துல இருந்து அவங்க வந்து நைஸா நழுவலாம் அப்படின்னு பாத்துக்காங்க. பிகாஸ் இது வந்து நேரமாகுது, மணிக்கணக்காகுது, கொஞ்சம் கொஞ்சமா டைம் ஆயிட்டே போயிட்டு இருக்குது. ராத்திரி நேரம், கிராமத்து சைடு. ஆனா மக்கள் அங்க சுத்துறவங்க சவுண்ட் கேட்கும், எல்லாம் நடக்கும்ல. சோ அந்த ஊர் மக்கள் இருந்துகிட்டு என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்கிற சவுண்ட் கேட்ட உடனே இவங்க அந்த 2 பெண்களை விட்டுட்டு போயிடுறாங்க. பட் அதுக்குள்ள அந்த 2 பெண்களுக்கு என்னென்ன தவறு இழைக்க முடியுமோ இந்த 3 அயோக்கியர்கள், ஓகேவா? இந்த 3 ரவுடிஸ், இந்த 3 பேர் பொறுக்கிங்க வந்து அந்த 2 பெண்களையும் எல்லா இதையும் தப்பையும் பண்ணிட்டு அங்க இருந்து அவங்க கிட்ட இருக்கிற காசையும் திருடுறாங்க. 8500 ரூபாய் அங்க கேஷ் இருந்திருக்குது அவங்க எல்லார்கிட்ட இருந்தும். அந்த 8500 ரூபாய் பாக்கெட்ல போட்டுட்டு எல்லாரோட செல்போன் திருடிட்டு அங்க இருந்து தப்பிச்சு போக பாக்குறாங்க. தப்பிச்சும் போயிடுறாங்க. இதுல 3 பேரை தண்ணிக்குள்ள தள்ளி விட்டாங்கல்ல, ஃபர்ஸ்ட் 2 பேரை தள்ளி விடுறாங்க. ஒரு அமெரிக்கன் அண்ட் ஒரு இந்தியன். இந்தியனுக்கு 40 வயசு, இந்த அமெரிக்கன் ஒரு 20 வயசு பையன். 2 பேருமே வந்து கொஞ்சம் தூரத்துல வந்து கிராமத்து மக்கள் வந்து நைட்டோட நைட் ஐயோ இப்படி ஆயிடுச்சுன்னா அந்த 2 பொண்ணுங்களுக்கு ட்ரெஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு கிராமத்து உள்ள கனாலுக்குள்ள குதிச்சு, துங்கபத்ரா கனால்ங்கறாங்க, அந்த கனாலுக்குள்ள குதிச்சு அங்க என்ன ஆயிருச்சு அப்படின்னு பாக்குறப்ப 2 பேரை காப்பாத்தி எடுத்துறாங்க. 3வது பையனை பிடிக்க முடியல. நேரமாக பார்த்தால் அடுத்த நாள் காலையில தான் அந்த பையனோட உடல் வந்து பக்கத்து ஊர்ல வந்து கிடைக்குது. அந்த பையன் இறந்துறான். எதுக்கு? நம்ம நாட்டுக்கு டூரிஸ்டா ஒரு பையனும் பொண்ணும் வந்திருக்காங்க, இந்த இடத்துல இப்படி பண்ணாதீங்கடா அப்படின்னு கேட்க போன ஒருத்தனை வந்து அடிச்சு சாகடிச்சு அவன பக்கத்து ஊர்ல வந்து அவனோட உடல் எடுக்கப்படுது. இந்த 2 பெண்களுக்கு வந்து வாழ்க்கை ஃபுல்லா எல்லா ட்ராமாவையும் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு 3 பேர் தப்பிச்சிட்டாங்க. கேஸ் வந்து பெருசா பேசப்படுது, கர்நாடகா ஃபுல்லா பேசப்படுது. ஃபைனலி லோக்கல் பிரஷர் ஹை ஆகுது, கவர்மெண்ட் மேல பிரஷர் ஹை ஆகுது. 2 பேர் அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க. 3வது ஆளை இன்னும் பிடிக்க முடியல. அப்ப 3வது ஆளோட போட்டோ போட்டு தேடி ஃபைனலி 3 பேரையுமே அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. யார் இந்த 3 பேர் அப்படிங்கிறது தெரிஞ்சிருது. கோர்ட்டுக்கு வந்து கேஸ் போகுது, ஓகேவா? இதுல வந்து உயிரிழந்தவங்க, இறந்தவங்க, 2 பெண்கள் வாழ்க்கையில இவ்வளவு பெரிய ஒரு ட்ராமா, 2 பேரை பிடிச்சி தண்ணியில தள்ளி விட்டு இந்தியாவோட பேர் சூப்பர், இஸ்ரேலையும் அமெரிக்காலையும் கொடிகட்டி பறக்க விட்டு இந்த 3 பேர்
வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கோர்ட்ல போய் ஆர்குமெண்ட் அவங்க சைடு எல்லாருக்குமே ஒரு டிஃபென்ஸ் சான்ஸ் கொடுக்கணும், கரெக்ட் தான். ஆனா அந்த டிஃபென்ஸ் ஆர்குமெண்ட் எப்படி இருக்குன்னா, அவங்க ஏழைங்க, அவங்க வாழ்க்கையில கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க, அவங்க வந்த இடத்துல நிறைய பிரச்சனை இருக்குது, சோஷியலா வந்து அவங்க ரொம்ப என்னப்பா இதெல்லாம் ஒரு நியாயமா? உலகத்துல எல்லா இடத்துலயும் தான் ஏழைங்க இருக்காங்க, ஏழைங்கன்னு சொல்லி ஏழைங்களை அசிங்கப்படுத்தாதீங்க, ஏழைங்கெல்லாம் இப்படி பண்ண மாட்டாங்க. ஆனா அந்த ஆர்குமெண்ட்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கோர்ட் ஆர்குமெண்ட் முடிஞ்சா எடுத்து வாசிச்சு பாருங்க. இதெல்லாம் டிஃபென்ஸ் வந்து அதனால உங்களுக்கு மரண தண்டனை கொடுக்க கூடாது, கம்மியாக்குங்க டிஃபென்ஸ். 3 பேருமே அங்க இருந்ததெல்லாம் மறுக்க முடியல, ஏன்னா ப்ராப்பர் எவிடன்ஸ் எல்லாருக்குமே இருக்குது, யார் யார் என்ன பண்ணிருக்காங்க அதெல்லாம் எஸ்கேப் ஆக முடியல. பட் அவங்க ஆர்குமெண்ட்ஸ்ல வந்து தப்பிச்சு தண்டனை வந்து கம்மியாக்குறதுக்கு அவங்க பாவம், அவங்க கஷ்டப்படுறவங்க இதெல்லாம் ஆர்குமெண்ட் வச்சிருக்காங்க. ஆனா ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ்ல இவங்களெல்லாம் திருத்தவே முடியாதான்னு சொல்லக்கூடிய ஆட்கள் இருப்பாங்கல்ல. அதுல ஒரு எக்ஸாம்பிள் என்ன பாத்தீங்கன்னா, கேரளால வந்து அந்த கன்னியாகுமரி கேரளா பார்டர், நம்ம தமிழ்நாடு கேரளா பார்டர்ல வந்து ஒரு பொண்ணு வந்து லவ் பண்ண பையனுக்கு விஷத்தை கொடுத்தாங்க, கஷாயத்துல வந்து கலந்து மருந்துன்னு சொல்லி கொடுத்தாங்க. அது ரொம்ப பிளான் பண்ணி அவனை துடிச்சு சாகணும்னு சொல்லி பண்ண ஒரு விஷயம். அதுக்கு ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தாங்க. இப்போ கோர்ட் வந்து அதே மாதிரி கர்நாடகால இது ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ். ஒரு 3 பேர் எவ்வளவு தைரியம் இருந்தா ஒண்ணுமே பண்ணாம சும்மா அவங்க என்ன தப்பு பண்ணிட்டாங்க, இந்தியா நல்ல நாடுன்னு நினைச்சு வந்தது தப்பா? ஆமா தப்பு தான் நினைக்கிறேன். இதெல்லாம் பாக்குறப்ப அப்படிதான் தோணுது. அப்புறம் இந்தியால இருக்கிற ஒருத்தனே வந்து இப்படி மானத்தை வாங்காதடா, வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காங்கடான்னு சொல்லி கேட்க போனவன கொன்னு 2 பெண்களை எல்லாம் பண்ணி முடிச்சவங்கள என்ன பண்றது? கோர்ட் வந்து ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ் அப்படின்னு மார்க் பண்ணி மல்டிபிள் செக்ஷன்ஸ் அவங்க மேல போடுது. திருட்டுல ஆரம்பிச்சு பேசிக்கா அவங்க எங்க வந்திருக்காங்க, திருட்டுல ஆரம்பிச்சிருக்காங்க, கெட்ட வார்த்தை பேசினதுல இருந்து, பப்ளிக் நியூசன்ஸ் கிரியேட் பண்ணதுல இருந்து, கொலை பண்றதுல இருந்து, அந்த பெண்களுக்கு இழைச்ச அட்டூழியம் வரைக்கும் எல்லாத்தையுமே லிஸ்ட் பண்ணி இட்ஸ் ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ்னு சொல்லி 3 பேருக்கும் மரண தண்டனை விதிக்கப்பட்டது. அதுக்கு டு தி கோர்ட் ஆஃப் கர்நாடகா a big salute. Let this be a lesson. இந்த தண்டனை இப்படி அந்த 3 பேர் வந்து அன்னைக்கு போதையில அங்க நிக்கிறப்ப என்ன யோசிச்சிருப்பாங்க, என்ன நடந்துரும், மேக்ஸிமம் 1 வருஷம் 2 வருஷம் ஜெயிலுக்கு அனுப்புவாங்களா? நோ, உயிரையே இந்த நாட்டு ஜஸ்டிஸ் சிஸ்டம் எடுக்குங்கிறது இப்ப அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கல. இந்த தப்ப அடுத்து பண்ணணும்னு யோசிக்கிறவனுக்கு வந்து நம்ம இந்த நியூஸை போய் சேர்த்தாதான் அவன் இந்த தப்ப பண்ணாம இருப்பான். இதை நான் உங்ககிட்ட வந்து சேர்த்துட்டேன். இது ஒவ்வொருத்தங்க கிட்டயும் போய் சேர்க்க வேண்டியது உங்களோட என்னோட நம்ம அத்தனை பேரோட கடமை. நம்ம எதுக்கு எடுத்தாலும் இந்த மிடில் ஈஸ்ட்ல பாருங்க தண்டனைகள் ஸ்ட்ரிக்ட்டா இருக்கு, நம்ம ஊர்லயும் தண்டனைகள் ஸ்ட்ரிக்ட் ஆயிட்டு வருது, அதை சூப்பரா என்ஃபோர்ஸ் பண்றாங்க. பட் மக்கள் கிட்ட போய் சேராம இருக்குது, போய் சேர்க்க வேண்டிய வேலையை நம்ம எடுத்துப்போம். அட் தி சேம் டைம் இதுல எனக்கு ரொம்ப துயரமா இருக்குது, ஒரு பையன் வந்து தைரியமா வந்து தட்டி கேட்டு வந்திருக்கான்ல, ஊர்ல இருந்து கிளம்பி இன்னொரு ஊருக்கு ஹோம் ஸ்டேக்கு வந்திருக்கான், அவன் பாட்டுக்கு அந்த இடத்துல தப்பிச்சு போயிருக்கலாம், யார் அவனை கேட்டிருக்க போறாங்க? 2 பெண்களுக்கு அநீதி இழைக்கப்படுதுங்கிறப்போ தான் உயிரை பணையம் வச்சு தட்டி கேட்டு இந்த ப்ராசஸ்ல தான் உயிரையே மாய்த்த ஒரு பையன் இருக்கான்ல, அந்த பையனுக்கு இந்த வீடியோ டெடிகேட் பண்றேன். அவனோட ஆத்மா சாந்தி அடைகிறதுக்கு நான் பிரார்த்தனையும் பண்றேன். இன்னைக்கு இந்த ஜட்மெண்ட் வர்றப்போ கண்டிப்பா அவனோட ஆத்மா சாந்தி அடையும் நான் நம்புறேன். I'll see you tomorrow. Share this video maximum. Take care. Bye.